மனிதனாய் பிறந்த எல்லோருக்குமே குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சிலருக்கு குறைபாடுகள் இருக்கலாம், பலருக்கு குறைபாடுகள் இல்லாமையும் இருக்கலாம், அல்லது பலருக்கு குறைபாடுகள் இருக்கலாம், ஒரு சிலருக்கு குறைபாடுகள் இல்லாமையும் இருக்கலாம். இப்படி நிறை குறை என்ற வித்தியாசத்துல தான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்குது. உதாரணத்துக்கு ஒருவருக்கு சக்கர வியாதின்னு வச்சுக்குவோம். அந்த சக்கர வியாதி அவருக்கு மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சக்கர வியாதியால பாதிக்கப்பட்ட ஒரு சில மக்கள்கள் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதனுக்கும் சக்கர வியாதி இருக்கும் அப்படின்னு நம்ம கணக்கிட முடியாது. அப்ப இதே போல மனிதனுடைய வாழ்க்கையில நிறை குறையோட தான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம அறியப்படுகிறோம் இல்லையா? அதே போல இன்னொரு காரியத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது என்ன காரியம் அப்படின்னா, நிறைவு குறைவோடு பிறக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்துல நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு நம்ம ஒதுக்கி பார்ப்போம் இல்லையா? இப்போ நல்லவர்கள்னா யாரு, கெட்டவர்கள்னா யாரு? நல்லவர்கள் அப்படின்னா நல்லது செய்யறவங்க, கெட்டவர்கள்னா கெட்டது செய்யறவங்க, அவ்வளவுதான். நல்லது என்ன அப்படின்றத தெரிஞ்சு நல்லது செய்தால் அவர்கள் நல்லவர்கள், கெட்டதை அறிஞ்சு வேணும்னே கெட்டதை செய்யும் போது அவர்கள் கெட்டவர்கள். இப்படித்தானே நம்ம பிரிக்கிறோம். அதே போலதான் இன்னொரு காரியத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இந்த உலகத்துல பிரிக்கிற நம்ம பாவி நீதிமான் என்று ஒரு காரியத்துல பிரிச்சு பார்ப்போம். மனிதர்களை பாவி நீதிமான் என்ற ஒரு காரியத்துல பிரிச்சோம்னா யாரெல்லாம் நீதிமான் யாரெல்லாம் பாவி என்று நம்மால் கணிக்க முடியுமா? இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. இப்போ பாவி நீதிமான் என்று ஒரு மனிதனை நம்ம பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்துல பாவிகள் தான் இருக்கிறார்களே தவிர நீதிமான்கள் யாருமே இல்லை. அதைத்தான் வேதம் சொல்லுது, அதாவது பைபிள். இதைத்தான் பைபிள் என்கிற பரிசுத்த வேதாகமம் ரோமர் 3:10 வசனத்துல அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒரு சிலர் வேதத்தை நம்ப மாட்டாங்க. இப்போ நம்மளே இந்த வேதத்தை நம்பாம இருக்கலாம். நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு வேதம் சொல்லுதே, நான் நம்புறதில்ல, இந்த உலகத்திலையும் நீதிமான் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? அப்ப பாவிகள் அப்படின்னு ஒரு பிரிவு, நீதிமான்கள் என்கிற ஒரு பிரிவு இருக்கிறாங்க. இப்ப நீதிமான்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நீதிமான்கள் யார் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்போம். அப்ப நீதிமான்கள் யார் அப்படின்னு நமக்கு தெரியுமா? இந்த உலகத்துல யாரையுமே நீதிமான் என்று சொல்ல முடியாது. எல்லோருமே பாவிகள் தான். இதை மட்டும் வேதம் சொல்லல. அதே ரோமர் 3:23 வசனத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, பாவம் செய்து அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனிதன் பாவம் செய்தான் என்றால் அவன் பாவி, அவன் நீதிமான் இல்லை அப்படின்னு சொல்லுது வேதம். அப்போ இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதனுமே பாவிதான், நீதிமான் இல்லை. அப்ப எல்லோரும் பாவம் செய்கிறதுனாலதான் நம்ம தேவ மகிமை இழந்திருக்கிறோம். அப்ப எல்லோருமே பாவிகள், நீதிமான்கள் அல்ல அப்படின்னு தெளிவா வேதம் நமக்கு உணர்த்துது. இப்போ இத வேதம் சொல்லாட்டியும் கூட, ஆமா இந்த உலகத்துல எல்லோருமே பாவிகள் தான், நீதிமான்கள் அல்ல அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்ல, இப்போ வேதம் எல்லாரும் பாவம் செய்யுதுன்னு சொல்லுதல்ல. இப்ப எல்லாரும் பாவம் செய்யறோம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதைத்தான் கொஞ்சம் நம்ம இப்ப யோசிச்சு பார்க்கணும். எல்லோரும் பாவம் செய்யுது அப்படிங்கும் போது இந்த உலகத்துல எல்லோருமே பாவம் செய்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இப்படி நம்ம யோசிச்சா ஆமா எல்லோருமே பாவம் செய்யறோம் அப்படின்றது வரும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பாவத்தை நான் உங்ககிட்ட சுட்டி காட்டுறேன், அதை நல்லா கவனி. இப்போ ஒரு மனிதன் விலை மதிப்புள்ள ஒரு பொருளை வச்சிருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாம அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், அவருக்கு தெரியாம. இப்ப இதற்கு பெயர் என்ன? இதற்கு பெயர் என்னன்னா திருட்டு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் என்கிட்ட விசாரிக்கிறாங்க, ஏப்பா நீயாப்பா அவர் கொன்னது அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் கொல்லல, அது வேறவங்க கொன்னாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இது என்னது? பொய் சொல்றது. அப்ப பொய் சொல்றது, திருடுறது, இதெல்லாமே கண்களுக்கு முன்பாக தெரியும் போது அது ஒரு பாவமாக நமக்கு கருதப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது ஒரு பாவமாக கருதப்படுமா? இதைத்தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ திருடுறது, பொய் சொல்றது, இப்படிப்பட்ட வெளிப்படையான பாவங்களை ஒரு சில மனிதர்கள் செய்யலாம். ஆனால் எல்லோருமே இப்படி வெளிப்படையாக பாவம் செய்கிறார்களா என்று பார்த்தோம்னா இல்ல. ஏன் அப்படின்னா, எல்லோருமே செய்கிறார்கள் அப்படின்னா நம்ம இன்றைக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நம்ம பிரிச்சு பார்க்க மாட்டோம். ஆனா இன்றைக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, மனசாட்சிக்கு விரோதமா பாவம் செய்யாதவர்களை நம்ம நல்லவர்கள் அப்படின்னு பிரிக்கிறோம். இப்ப எல்லோருமே பாவிகள் என்று
தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்பதை மத்தேயு 5:27-28 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு காரியத்தை எல்லா மனுஷனுக்கும் புரிய வைப்பார். இன்னும் அநேக காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்போ நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு காரியம்தான். அதை நம்ம இப்போ தியானிப்போம். 27வது வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இன்றைக்கு விபச்சாரம் செய்வது ஒரு பாவம் என்று மனிதர்களாகிய நம்ம எல்லோருக்குமே தெரியும். விபச்சாரம் பாவமே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மால் சொல்ல முடியாது. இப்ப விபச்சாரம்னா என்னது? ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மற்றவர்களுடைய அனுமதி இல்லாம அவர்களை உடல் அளவில் தீண்டக்கூடிய ஒரு காரியத்துக்கு பெயர் தான் விபச்சாரம். 28வது வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அதாவது ஒரு ஸ்திரியை நீ தொட வேண்டாம், அவங்களுடைய அனுமதி கேட்காமல் அவர்களை துன்புறுத்த வேண்டாம். ஒரு ஸ்திரியை உன்னுடைய கண்களாலே இச்சையோடு நீ பார்த்தாயானால் நீ விபச்சாரம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி எப்படிப்பட்டது? ஒரு ஸ்திரியை நீ இச்சையோடு பார்த்தேனாவே நீ விபச்சாரக்காரன் என்று தீர்க்கப்படுது. அப்போ கடவுளுடைய பார்வையில இதுதான் தீர்ப்பு. அதனாலதான் எல்லோருமே இந்த உலகத்திலே பாவிகள் என்று வகையறுக்கப்படுகிறார்கள். அதுவும் கடவுளுடைய பார்வையில. நம்மளுடைய பார்வையில கடவுள் இப்படி தெளிவாக விளக்கும் போதுதான் நமக்கு இந்த உண்மை புரிய வரும். இப்போ இந்த உலகத்துல எல்லோருமே நீதிமான்கள், எல்லோருமே பாவிகள் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த உலகத்துல எல்லோருமே பாவிகள் தான். ஆல்ரெடி நம்ம வாசிச்சது போல ரோமர் 3:10 வசனத்துல அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்வது உண்மைதான். வேதம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நீதிமான் ஒருவனும் இல்லை. எல்லோருமே பாவம் செய்கிறார்கள், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லுகிறது. சரி, இப்ப வரைக்கும் நம்ம பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், பாவத்திலே கர்ப்பந்தரித்திருக்கிறோம். இது எல்லாமே உண்மைதான். மனிதர்களாகிய நாம் எல்லோருமே பாவிகள் தான். இந்த பாவி எப்படி நீதிமானாக முடியும்? இன்றைக்கு நாம் எல்லோருமே பாவிகள். நீதியான காரியங்களை செய்து நீதிமானாகிவிட முடியுமா? அப்படி முடியாது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். விபச்சாரம், திருட்டு, பொய் சொல்லுகிறது என்பது வெளிப்படையான காரியமாக இருந்தாலும் கூட வெளிப்படையாக நம்ம செய்யும் போது நாம் நல்லவர்களாக மாறிவிடலாம். ஆனால் அதை உள்ளுக்குள்ள செய்யும் போதும் கூட நம்ம பாவிதான். அப்போ இந்த உலகத்துல பாவியாக பிறந்து வளர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிற நாம் எல்லோருமே பாவிகள் தான். நீதிமானாக எந்த வழி? ஒரு வழியும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? அதே ரோமர் 3:23 வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி 24வது வசனத்துல, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு என்று சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக சிலுவைக்கு போய் மரித்திருக்கிறார். அந்த சிலுவை மரணம் தான் நம்மை நீதிமானாக்குகிறது என்று வேதம் சொல்லுது. இலவசமாய் இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்ற உண்மையை தெரிவிக்குது. அப்போ ஒரு மனிதன் நீதிமானாகணும்னா நீதியான காரியங்களை செய்யணும், அதன் மூலம் நீதிமான் ஆகிறான் என்று நம்மால் குறிப்பிட முடியாது. அதற்கு ஆதாரமா இன்னொரு வசனம் இருக்குது. அதே ரோமர் 3:28 வசனம், ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே நீதிமான்களாக்கப்படுகிறார். அப்ப நம்மளுடைய முயற்சியில நம்ம நீதிமானாக முடியாது. இன்றைக்கு நல்ல காரியங்களை செய்வதன் மூலமாக நம்ம நல்லவர்கள் வேணால் ஆகலாம் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக. ஆனால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக வேண்டும் என்றால் அந்த தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்தார். அதை விசுவாசிக்கிறது தான் நம்ம நீதிமான்களாக முடியும் என்கிற ஒரு காரியமே. இதைத்தான் யோவான் 3:16 வசனத்துல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பாவிகளாகிய நம்மை நீதிமான்களாக்குவதற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்திருக்கிறார். எபேசியர் 1:7 வசனத்துல, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே
இவர் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு பாவமும் செய்யாதவர். அவர் சிலுவைக்கு போய் மரித்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே போய் மரித்ததினாலே அவர் மீட்கப்பட்டு நமக்கு பாவ மன்னிப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இன்னொரு வசனமும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. 27 கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாகிய அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்துல பாவிகளாக இருக்கக்கூடிய நமக்கு முன்பாக கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், எந்த ஒரு பாவமும் செய்யாமல், பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாகிய என்று சொல்லும்போது அவருடைய சரீரத்தை எந்த கரையும் இல்லாமல், பிழை இல்லாமல், முழுமையாக பரிசுத்தமாக அந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அந்த மீட்புனால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த பாவ மன்னிப்பு உண்டாக்கப்பட்டதற்கு பின்பதாகத்தான் அப்ப பாவி என்று தீர்க்கப்படக்கூடிய நமக்கு இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா போதும், நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிரலாம் அப்படின்ற ஒரு உண்மை இன்றைக்கு உண்டு. 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவைகளில் பிரதான பாவி நான். பாத்தீங்களா? அதுல பிரதான பாவி நான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பாவி என்று நிர்ணயித்துக் கொள்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்துல பிறந்த எல்லோருமே பாவிகள் தான். இந்த பாவி நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றார். அதற்கு ஒரே வழிதான் உண்டு. பாவி எப்படி நீதிமானாக முடியும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமா. இதற்கு ஒரு சில வசனங்களை உங்களுக்கு ஆதாரமாக முன்பாகவே காட்டினேன். நாம் எல்லோருமே பாவிகள் என்பதை உணர்ந்து நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆசையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடினோம் என்றால் நாம் நீதிமான்களாக்கப்படுவோம். அது எதன் மூலம் தெரியுமா? நாம் நல்லவனாக வாழணும் என்கிற எண்ணத்தின் மூலம் கிடையாது. நாம் நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் போய் மரித்தார் என்று நம்புகிறேனே, அந்த விசுவாசத்தின் மூலம்தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற உண்மை தெரிய வருது. அதனால தயவு செய்து நீங்கள் பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைங்க. நீங்களும் நீதிமான்கள் தான். கர்த்தர் தாமே நாம் எல்லோரையும் நீதியாக வழி நடத்துவாரா.